நடிகை மீனா இரண்டாம் திருமணம் பிரபல அரசியல்வாதியை மணக்கிறாரு அப்படின்னு மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் சில விஷயங்கள் வைரலாகி வருது. தமிழ் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகையாக திகழக்கூடிய 49 வயதான மீனா அவர்களினுடைய வாழ்க்கையை சுற்றி மீண்டும் ஒரு பரபரப்பான வதந்தி இருக்கு. அக்கட தேசத்து மிகப்பெரிய சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. மீனா 45 வயது அமைச்சர் ஒருவரின் மகனை திருமணம் செய்ய உள்ளதாக சொல்லப்படுது. இந்த அமைச்சர் மகன் தனது முன்னாள் மனைவியை விவாகரத்து செய்தவர் அப்படின்னும் அவருக்கு 15 வயது மகள் ஒருவர் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. இந்த வதந்திகளுக்கு மத்தியில் மீனாவின் தனிப்பட்ட வாழ்க்கை சமூக ஊடகங்களில் கவனத்தை மறுபடியும் ஈர்த்திருக்கு. 2009ஆம் ஆண்டு வணிகர் வித்யாசாகரை திருமணம் செஞ்ச மீனா அவர்கள் 2022 அவருடைய திடீர் மரணத்தால் பெரும் துயரத்தை அனுபவிச்சாங்க. அவரது மகள் நைனிகா மீதான அன்பும் கவனமும் மட்டுமே தனது வாழ்க்கையின் மையமாக இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாம் திருமணம் குறித்து எந்த யோசனையும் இல்லைன்னு அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாலும் சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் இத்தகைய வதந்திகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அக்கட தேச ஊடகங்களில் கூட இது விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருதான். அதில் 45 வயது ஆண் தனது முந்தைய திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தற்போது மீனாவுடன் உறவு வச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. 15 வயது பருவ மகள் இருப்பதாகவும் இந்த திருமணம் இரு குடும்பங்களின் ஒப்புதலுடன் நடைபெற இருக்கிறதாகவும் சொல்லப்படுறாங்க. மீனாவின் 13 வயது மகள் நைனிகா இந்த விஷயத்தில் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் இருப்பதாகவும் வதந்திகள் சொல்லுது. இருப்பினும் இந்த தகவல்களுக்கு எந்த அதிகாரப்பூர்வமாக செய்தியும் வெளியாகலை. கணவர் வித்யாசாகரின் மறைவுக்கு பின் மீனா பல முறை ஊடகங்களில் பேசியிருக்காங்க. என் குடும்பம் இன்னும் துயரத்தில் இருக்குது, இரண்டாம் திருமணம் என்னது திட்டங்களில் கிடையாது, நைனிகாவுடன் அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன்னு தெளிவுபடுத்தியிருந்தாங்க. செப்டம்பரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வதந்திகள் காரணமாக குடும்பம் அனுபவித்த மனவேதனையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வெளியாகிறது அவங்களுடைய மனதை புண்படுத்தும் அப்படின்னு அவங்க வருத்தத்தையும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. இப்போ இந்த புதிய வதந்தி வெளியாகி இருக்குது அவங்களுடைய அந்த அமைதியான நிலைப்பாட்டை மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.